சந்திரன் அப்படிங்கிறது ஒரு சேட்டலைட். இந்த சேட்டலைட் என்ன பண்ணுது அப்படின்னா வந்துட்டு நிற்காம ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கு ஆர்பிட்ல. ஸோ அந்த ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இருக்கும்போது ஒரு வேகமும் அது டேர்ன் ஆகும்போது ஒரு ஜர்க்கு கொடுக்குது இல்லைங்களா? அந்த ஜர்க்கு எந்த ராசியை கடக்குதோ அந்த ராசிக்கு சந்திராஷ்டமம். ஜோதிடம், அஸ்ட்ராலஜி அண்ட் ஆன்மீகம், ஸ்பிரிச்சுவாலிட்டி, இது ரெண்டும் சேமா டிஃப்ரெண்டா? நம்ம எப்படி இதை ஆகுமா ஆகாதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ஆஸ்ட்ராலஜி. இதை ஆகணும் எனக்குள்ள நீங்க ஃபிக்ஸ் பண்றீங்க இல்லையா, அது ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஜாதகத்தை பார்த்தே இவர் உயிரோடு இருக்காங்களா இல்லையாங்கிறது சொல்ல முடியுமா? அந்த ஜாதகரோட டைம், டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், இந்த 3 விஷயமும் பர்ஃபெக்டா இருக்க பட்சத்துல லக்கு இருக்கா இல்லையா, எதுவுமே செய்யாம பாக்கியம், அது பேரு. எதுவுமே செய்யாம நம்மளுக்கு திருதிப்புன்னு ஒண்ணுமே செய்யாம ஒரு விஷயம் வரதுக்கு இருக்கா அப்படின்னா அது கர்மா பேஸ் பண்ணி. இப்போ ஒருத்தருக்கு இந்தியால டைம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, அவர் ஓஷன் தாண்டி, கடல் தாண்டி இன்னொரு நாட்டுக்கு போறாரு. இந்த டைம் சேஞ்ச்னால இந்த இருக்கிற கெட்ட நேரம் நல்ல நேரமா மாறதுக்கான சான்சஸ் இருக்கா? இப்போ வெளிநாடுகளுக்கு இருக்கக்கூடிய பலன் உங்களுக்கு டைம் பீரியடுகள், டைமுக்குலாம் உங்களுக்கு மாறிக்கிட்டே தான் இருக்கும், சேஞ்சஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ அந்த வெளிச்சம் மாற டைம்ல அவங்களுக்கு அவங்களோட கர்மிக்கும் மாறும். இப்போ இந்த ஊர்ல இல்லை, நான் வெளிநாடு போயிட்டேன்னா நான் இங்கே வரைக்கும் எனக்கு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு வளர்ச்சியே கிடையாது, நான் வெளிநாடு போயிட்டேன்னா எனக்கு சூப்பர் வளர்ச்சி. அந்த சூப்பர் வளர்ச்சியும் திரும்பியும் அவங்களோட ஜாதக அமைப்புல நல்லா இருந்ததுன்னா we can suggest. இந்த ஃபியூச்சரை தெரிஞ்சுக்க ஒரு மீன்ஸ் அப்படிங்கிறது ஆஸ்ட்ராலஜின்னு சொல்லலாமா? சொல்லலாம், தாராளமா சொல்லலாம். இந்த ராகு தோஷம் இருக்கிறவங்க கண்டிப்பா பாம்பு இல்லைன்னா ஸ்கார்பியன், தேளை பார்த்துருவாங்க. இந்த ராகு கேத்து ரொம்ப நெகட்டிவா இருக்கிறனால நீங்க இது உங்களுக்கே வரக்கூடிய புத்திகள் ஏதாவதுனா நீங்க ஆட்டோமேட்டிக்கா அதை நீங்க பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸா எடுத்து பார்க்கலாம். அந்த பீரியட்ல கட்டாயமா இந்த ஜந்துக்கள் உங்க கண்ணில் படும். Today we are in conversation with Dr. Astrologer Kanimozhi Santosh. வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன், வாழ்த்துக்கள். நன்றி, வாழ்த்துக்கள் to you too. Thank you so much. But இன்னைக்கு பல விஷயங்கள் அஸ்ட்ராலஜியும் நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிற விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம். We are having a up close personal conversation with you and very very happy to do so. Tell us, astrology அப்படிங்கிற ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸை பத்தி இன்னைக்கு பேசும்போது what is astrology? ரொம்ப லவ்லியா இருந்துச்சு நீங்க அந்த டேர்ம் ஆஸ்ட்ராலஜி சயின்ஸ் அப்படின்னு சொல்லும்போது. It's obvious it's a science only. So astrology is a science அப்படின்னு பேசுறதுக்காக தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். ஆக்சுவலி இட்ஸ் அ பார்ட் ஆஃப் சயின்ஸ்ன்னு நம்ம சொல்றாங்க, சில பேர் அதை சூடோ சயின்ஸ்ன்னு சொல்றாங்க. பட் என்னோட இது என்னன்னா ஆஸ்ட்ராலஜி இஸ் அ சயின்ஸ் அப்படிங்கிறது தான் நம்மளோட எக்ஸ்பிளனேஷன். இல்லை ஆஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது ஜென்ரலாக எல்லாத்தோட ஒரு சப்ஜெக்ட், ஒரு திங்கிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொது பலன்கள், நம்மளுக்கு இன்னைக்கு ராசிகள், நட்சத்திரங்கள், இந்த மாதிரி தான் நம்மளோட ஸ்டார்ஸு, கன்ஸ்டலேஷன்ஸ், இந்த மாதிரி சப்ஜெக்ட் எப்படி இருக்குது, நம்மளோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும். ஜென்ரலாக அஸ்ட்ராலஜினாலே பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சர் இதை பேஸ் பண்ணி தான் போகுது. பட் என்ன இதில் என்கிட்ட நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், என்ன நான் ஹவு ஐ ஆம் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சம் அதர் பீப்புள் ஆஸ்ட்ராலஜிஸ்ட் கிட்ட நம்மளுக்கு என்ன வாட் ஐ ஆம் ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு யூனிக்கான சார்ட் கட்டங்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ எல்லாரும் இந்த ஒரு காமனாக இருக்கக்கூடிய அந்த கைடன்ஸை பொதுவாக எடுத்துக்காமல் அவங்களோட இண்டிவிஜுவல் சார்ட்டில் இருக்கக்கூடியது நம்ம ரீட் பண்ணி அதில் அவங்களோட ஃப்யூச்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிற டெஸ்டினியை தெரிஞ்சுக்கிறதுக்காக கட்டாயமாக என்கிட்ட வரலாம். அஸ்ட்ராலஜி இஸ் அ சயின்ஸ்னு ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். இந்த ஜேர்னி இன்டு அஸ்ட்ராலஜி உங்களோட எங்கே ஆரம்பிச்சது, எப்படி ஆரம்பிச்சது? நம்புவாங்களா என்ன அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு தெரியாது. நான் லாயர் பை ப்ரொஃபஷனுங்க. நான் என்னோடய கிராஜுவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் லா யூனிவர்சிட்டியில் கம்ப்ளீட் பண்ணேன். பட் ஆல் ஆஃப் திஸ் சடன் அஸ்ட்ராலஜிக்குள்ளே அந்த மாதிரி ஒரு ஞானமா அப்படிங்கிற சப்ஜெக்டில் இது இல்லை. இது கம்ப்ளீட்லி ஐ எம் மச் ஃபேஷனேட் அபவுட் தி அஸ்ட்ராலஜி. என்னோட லவ் டுவர்ட்ஸ் தி அஸ்ட்ராலஜி நம்ம சொல்லலாம். அண்ட் ஆல் தி அதர் வே இப்போ பேஷன் இன்டு ப்ரொஃபஷன் அப்படிங்கிற மாதிரி இந்த அஸ்ட்ராலஜிக்கு வந்துட்டேன். ஸோ ரொம்ப சின்ன குழந்தையிலே இந்த ஜோதிட மலர், இலவச இணைப்பு, இந்த மாதிரி பேப்பர்ஸ்குள்ளே நிறைய வந்திருக்கும். இப்போ ஸ்டில் அது வந்துட்டு தான் இருக்குது.
அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ராசிகள் அதுக்கான ஒரு பலன் போட்டிருப்பாங்க, ஒரு மாத பலன் வார பலன்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ எனக்கு சின்னதுலேருந்தே அதை லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. ஏன்னா ஃப்யூச்சராக எல்லாத்துக்குமே ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும் இல்லையா, நம்ம என்ன அப்படிங்கிறது ரொம்ப டிக் பண்ணி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத. அந்த ஆர்வம் தான் எனக்கு இதுக்குள்ளார ஒரு பெரிய ஒரு வியூவை கொண்டு வந்துச்சு. ஸோ என்னோட வியூ வந்து நான் இயர் பை இயர் வந்து கொஞ்சம் ப்ராடராக திங்க் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஐ ஹவ் ஸ்டார்டட் மை ஜேர்னி ஒரு ஐ வாஸ் 17 இயர்ஸ்ங்க. ஒரு 17 வயசில் இருக்கும்போது ஐ வாஸ் ப்ராப்பர்லி இன்டு ஆஸ்ட்ராலஜி. என்னோட அந்த வேதிக் ஆஸ்ட்ராலஜி அப்படிங்கிற சப்ஜெக்டை வந்து நான் லா படிக்கும்போதே இந்த ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இதுக்குள்ளே இதுக்குள்ள கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய அந்த பேஷன் தான் இதுக்குள்ளே நம்மளை இப்படி கொண்டு வந்தது. அந்த அதர் சைடு ஆஸ்ட்ராலஜிக்கலாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட கொடுப்பினை டெஸ்டினி, எனக்கு இதுதான் லைஃப் அப்படிங்கிறது வந்து என்னோட சார்ட்டில் இட்ஸ் அ ப்ரீ டிசைன்டு ஒன். அது எனக்கு அந்த டைம் பீரியட் வரும்போது இது நடந்திருக்கு. ஸோ நான் வந்து வேதிக் அஸ்ட்ராலஜி, அதுக்கப்புறம் கேபி சிஸ்டம், கேபி பாஸ்கர்ன்னு சொல்லுவாங்க அந்த சிஸ்டத்துக்குள்ளார இருந்து. ஸோ இப்போது வந்து ஐ எம் ப்ராக்டிஸிங் இன்டு ஸ்டெல்லர், மெயினாக வந்து ஸ்டார்ஸ் அண்ட் கன்ஸ்டலேஷன், கொஞ்சம் அஸ்ட்ரானமிக்கலாக அஸ்ட்ராலஜின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு ஜியாலஜிக்கல் ஸ்டடியை கம்பேர் பண்ணிவிட்டு ஐ ஜஸ்ட் கேம் இன் டு திஸ். ஸோ இதை வந்து நம்மளுக்கு இந்த ப்ரெடிக்ஷன்ஸாக சொல்லிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் அந்த மாதிரி இந்த ஃபீல்டுக்குள்ளார வந்துட்டு ஐம் கிவிங் கன்சல்டேஷன் டு அதர் பீப்புள். 17 இயர்ஸ்லேருந்து உங்க ஜேர்னி ஸ்டார்ட் ஆகி இன்னைக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இங்க உட்காரும்போது கண்டிப்பா உங்களோட கட்டங்கள் வந்து ஒர்க் ஆயிருக்குன்னு நீங்க நினைச்சிருக்கீங்களா? கண்டிப்பா ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இன் தட். சந்திராஷ்டமம் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து ரொம்ப காமனா எல்லாரும் யூஸ் பண்றாங்க. ஆனா அதுக்கான கரெக்டான மீனிங் என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாமலே அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சந்திராஷ்டமம்னா என்ன, சந்திராஷ்டமம் அன்னைக்கு கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன? ஓகேங்க, சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது வந்து இப்போ எப்படி சொல்றது, ஒரு பயந்துக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. பட் எல்லாருமே சந்திராஷ்டமம் அப்படின்னா வந்து ஒரு ஜர்க் ஆயிக்குது உள்ளுக்குள்ள. இன்னைக்கு நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நெகட்டிவாக தான் நடக்க போகுது அப்படிங்கிறது. ஆனால் சந்திராஷ்டமத்தில் ரொம்ப சூப்பரான விஷயம், ரொம்ப பெனிஃபிட்டான சப்ஜெக்ட்ஸில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஓகேங்களா, இப்போது உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடில் ஒரு கார் வந்து பயங்கர ஸ்பீடில் போயிட்டுருக்கு. டக்கு நீங்கள் ஒரு டேர்ன் எடுக்கணும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த இடத்துல ஒரு கவனத்தில் இருப்பீங்க இல்லைங்களா, நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்பீட் கண்ட்ரோல் ஆகும் எப்போ நம்ம ஒரு டேர்ன் எடுக்கும்போது. இதே விஷயந்தான் உங்களுக்கு வான்மண்டலத்தில் நடக்குது, ரைட்டுங்களா. இப்போ வந்து இந்த சந்திரன் அப்படிங்கிறது ஒரு சேட்டலைட். இந்த சேட்டலைட் என்ன பண்ணுது அப்படின்னா வந்துட்டு நிற்காமல் ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்குது ஆர்பிட்டில், ரைட்டுங்களா. ஸோ இந்த எலிப்டிக்கல் பாத்துன்னு சொல்லுவாங்க, அதை நீள்வட்ட பாதை. இட்ஸ் நாட் அ பர்ஃபெக்ட் சர்க்கிள்ங்க, அது வந்து எலிப்டிக்கலாக இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டுருக்கும்போது ஒரு வேகமும், அது டேர்ன் ஆகும்போது ஒரு ஜர்க்கு கொடுக்குது இல்லைங்களா, அந்த ஜர்க்கு எந்த ராசியை கடக்குதோ அந்த ராசிக்கு சந்திராஷ்டமம். ஓகேங்களா. ஸோ இது என்ன, இது வந்து அப்போது நெகட்டிவாக தான் இருக்குமா அப்படிங்கிறது கிடையாது. எப்பயுமே நீங்கள் ஒரு அதிவேகத்தில் போயிட்டுருக்கும்போது அந்த பீரியடில், அந்த ட்விஸ்டாக டேர்னிங் எடுக்கக்கூடிய பீரியடில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த சந்திரன் ஆஸ்ட்ராலஜியில் நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனதுக்கு கனெக்ட் பண்ணுறோம், ரைட்டுங்களா. ஸோ அப்போ என்னென்னா மனம் தடுமாற்றம், a kind of oscillation. அந்த ஆசிலேஷன் அப்படிங்கிறது அந்த பீரியடில் இருக்கிறனால உங்களுக்கு கொஞ்சம் இது வந்து நாளடைவில் வந்து ஒரு பயமாகவும், இப்போ ஆப்வியஸாக அது கமர்ஷியலாக போயாச்சு இல்லைங்களா சந்திராஷ்டமம். ஸோ சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு பயப்பட வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் கிடையாது. இந்த சந்திரன் எந்த பிளானட்டோட கன்ஜெக்ட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன் கொடுப்பாங்க. ஸோ இட்ஸ் நாட் காமன் ஃபார் எவ்ரி ஒன். ஜென்ரிக்காக இதுக்கு சந்திராஷ்டமம் எடுத்துக்க வேண்டாம். ஸ்பெசிஃபிக்காக அந்தந்த சார்ட்டுக்கு ஒரு கிரகங்கள் இணையும் போது குட் ஆர் பேட் அப்படிங்கிற விஷயங்கள் நடக்கும். ஸோ ரொம்ப இதுக்கு பேனிக் ஆக வேண்டிய நெசசிட்டி கிடையாது. ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா பண்ணணுமா அன்னைக்கு, இல்ல பண்ணாம இருக்கணுமா? நல்ல விஷயங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது என்னன்னாங்க, இது வந்து பொதுவா நம்ம எடுத்துக்க வேண்டாம். இப்போ ஒரு ஹாரோஸ்கோப்ல வந்து சந்திரனோட நிலை, மனநிலை கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு, எனக்கு ஜென்ரலாகவே நான் சில விஷயத்துல ரொம்ப அப்சசிவா இருக்கு, ரொம்ப பர்டிகுலரா இருக்கு அப்படிங்கும்போது they can watch for this சந்திராஷ்டமம். எனக்கு ஒரு மன ரீதியான ஒரு விஷயம், நான் ஆசைப்படுறேன் பொதுவாக, ஓகே எனக்கு நான் ஆசைப்பட்டு இந்த ஆசை அந்த டிசையர் அப்படிங்கிற சப்ஜெக்டை மட்டும் சந்திராஷ்டம் அன்னைக்கு அவங்க கொஞ்சம் பார்த்து பண்ணலாம். ஏன் அப்படின்னா சந்திரன் அப்படிங்கும்போது மனதோட கனெக்ட் ஆகுது. இந்த மனம் தான் ஆசைப்படுறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. மனம் மட்டும்தான் டிசையருக்கு ஃபோக்கஸ் பண்ணணும், அறிவு கிடையாது. அதனால என்னன்னா அந்த மனம் சார்ந்த வேலைகள் மட்டும் கொஞ்சம் நிதானமாக பார்த்து பண்ணலாம் அந்த டைமில்.
ஜோதிடம், அஸ்ட்ராலஜி அண்ட் ஆன்மீகம், ஸ்பிரிச்சுவாலிட்டி, இது ரெண்டும் சேமா டிஃப்ரெண்டா நீங்க எப்படி பாக்குறீங்க? ஓகேங்க. நிறைய பேர்த்துக்கு வந்து அந்த ஒரு பெரிய அளவுக்கு ரெண்டும் ஒண்ணுங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. இப்போ என்னோட வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது வந்து சம்திங் யூனிக்குங்க. சரி, எல்லாருமே ஆஸ்ட்ராலஜியை ப்ராக்டிஸ் பண்ண முடியுமா, தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா கட்டாயம் முடியாது. அவங்களுக்கான அந்த அமைப்புகள் அந்த விஷயத்தில் இருந்தால் மட்டும் பண்ண முடியும். பட் ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் நாட் லைக் தட்டுங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டி எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது. இறைத்தன்மை அப்படிங்கிறது எல்லாத்தோட சப்ஜெக்ட்லேயும் இருக்குது. எதில் டிஃப்ரெண்ட் ஆகும்? இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஓகே, நீங்கள் வந்து ஒரு ஆங்கராக இருக்கீங்க, இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு என்ன, இதில் ஒரு படிநிலைகள் மேலே மேலே போகணும். ஆமாம் இல்லைங்களா? நாளைக்கு வந்து ஒரு சிஎம் பிஎம் கிட்ட நான் இன்டர்வியூ பண்ணணும் அப்படிங்கிறது மேபி ஒரு கோல் அப்படிங்கிறது. ஸோ இந்த சப்ஜெக்டை வந்து நம்ம எப்படி இது ஆகுமா ஆகாதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ஆஸ்ட்ராலஜி. இதை ஆகணும் எனக்குள்ள நான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க இல்லையா, அது ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஸோ இப்போ இந்த இறைத்தன்மை அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம வந்து கடவுள் சாமி அப்படிங்கிற சப்ஜெக்டில் போகாமல் உங்களை உணர்றது, உங்களை நீங்கள் செல்ஃபாக நான் இதுக்கு தான் சரி, என்னால் இதுதான் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த உணர்தல் இருக்கு இல்லைங்களா, அந்த விஷயத்தை தான் நம்ம வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஒரு ஜோதிடர், ஒரு அஸ்ட்ராலஜர் ஜாதகத்தை பார்த்தே இவர் வந்து இவங்க வந்து உயிரோடு இருக்காங்களா இல்லையாங்கிறது சொல்ல முடியுமா? சொல்ல முடியும்னா எப்படி சொல்ல முடியும்? ஓகே, பர்ஃபெக்ட்டுங்க. இது என்னன்னா, நீங்கள் அந்த ஜாதகரோட டைம், டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், இந்த 3 விஷயமும் பர்ஃபெக்டாக இருக்க பட்சத்தில் நம்ம அவங்களோட ஆயுள் காலத்தை கணிக்க முடியும். த ப்ரொவைடர் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்டாக இருந்தது அப்படின்னா நம்ம கணிக்க முடியும். ஸோ இதை எதை பேஸ் பண்ணி கணிக்கலாம் அப்படின்னா, இட்ஸ் அ ஃபார்முலா. எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சயின்ஸ்னா வி ஹேவ் அ ஃபார்முலா இல்லையா, வி ஹேவ் அ டிரைவேஷன். இப்போ நம்ம மேக்ஸ் எடுத்தோன்னா A+B ஹோல் ஸ்கொயர்னு வந்து அதுக்கப்புறம் தான் டிரைவேஷன் என்ன நம்ம பிரிக்கிறோம் அந்த வகையில். ஸோ நீங்கள் இன்புட்டை என்ன கொடுக்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி நம்ம அவுட்புட் கொடுக்க முடியும் இல்லைங்களா. ஸோ நீங்கள் அந்த கரெக்டான டீட்டெயில்ஸை நம்மளுக்கு தெரிஞ்சு இருந்தது அப்படின்னா 100% நம்ம அவங்களோட அந்த கடைசி நாள் என்ன அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக வந்து ஆஸ்ட்ராலஜியில் சொல்லலாம். இந்த வருஷம் எந்த ராசி எந்த நட்சத்திரத்துக்கு நல்ல ராசி நல்ல நட்சத்திரம் என்னன்னு சொல்ல முடியுமா? இல்லைங்க, அதான் இது என்னன்னா, ராசி நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு பொது தன்மை. இப்போ வந்து உங்க நேம் என்ன? சப்னா. ஓகே ஃபைன். சப்னா வந்து SS மியூசிக்ல இருக்கீங்க இல்லைங்களா? ஓகே, இப்போ வந்து நான் சென்னையில் யாராவது சப்னா அப்படிங்கிறது தெரியுமா நம்ம கேட்குறோம். எத்தனை பேத்துக்கு தெரிஞ்சிருக்குங்க? ஐயோ எனக்கு தெரியாது. இதே SS மியூசிக் சப்னா அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம பண்ணலாமா, எடுக்கலாமா? ஓகே, SS மியூசிக் அப்படிங்கும்போது ஒரு வேலை தெரியறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது, ப்ராப்ளம் நிறையா இருக்குது இல்லைங்களா. ஸோ வந்து ஜென்ரிக்காக ஒரு விஷயத்த இல்லாமல் ஸ்பெசிஃபை பண்ண, எந்த அளவுக்கு நீங்கள் டீப்பாக ஸ்பெசிஃபை பண்ணுறீங்களோ நம்ம அதுலேருந்து ஆன்சர் எடுக்க முடியும். ஸோ இந்த ராசி நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பொது தன்மை ரைட்டுங்களா, காமன் ஃபீச்சர்ஸ். இப்போ நீங்கள் என்ன ராசி நட்சத்திரம்? சப்னா, பிளேஸ் ஆஃப் பர்த் மும்பை. டைம் பீரியட் போகிறது வந்து மேரேஜ் சம்மந்தப்பட்டு போகுது. ஸோ இட் மேபி லவ் மேரேஜ். ஓகே, கன்ஃபர்மேஷன் ஆஃப் லவ் மேரேஜ். ஓகே, இப்போது ஸோ 2024 12th மந்த்துக்கு அப்புறமேட்டுக்கு மேரேஜ். நீங்கள் வந்து இப்போது இந்த இதில் இருக்கீங்க இல்லையா, கரியர் இதில் சூஸ் பண்ணியிருக்கீங்களா, நீங்கள் வந்து ஈவன் ஃபார் ஆக்ட்ரஸை கூட ட்ரை பண்ணலாம். ஸோ ஹேவ் அ ஸ்ட்ராங் 6th house. உங்களுக்கு அதுக்கான கிரகங்களும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்டில் ரொம்ப கனெக்டிவிட்டியாக இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா ஒரு சார்ட்டில் வந்துட்டு ஆன் ஸ்க்ரீன் வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து சுக்கிரன் அப்படிங்கிற கிரகம் வந்து ரொம்ப பலமாக இருக்கணும். உங்கள் சார்ட்டில் ரொம்ப பலமாகவும் இருக்கிறாரு. ஸோ உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிற அந்த சப்ஜெக்டை விட ஃபினான்ஷியல் கான்செப்டில் நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா இன்னுமே இதில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணி போகலாம். லைக் என்னென்னா, என்னோட ஹாப்பினஸ்ஸு நான் அங்கே கோல் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களோட சந்தோஷமாக இருந்தாலும், சந்தோஷத்தை விட எனக்கு இங்கே போனால் ஊதியம் ஜாஸ்தியாகும், நான் இதில் இப்படி இருந்தால் நான் நல்லா ஷைன் ஆவேன், நான் ரொம்ப நல்லா வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபினான்ஷியல் கான்செப்டில் யோசிச்சிங்க அப்படின்னா இன்னும் சூப்பர் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. பட் உங்கள் அந்த ஒரு டைம் அதுக்குன்னு வரும் இல்லையா. ஸோ இப்போ இருக்கக்கூடிய டைம் வந்து உங்களுக்கு அக வாழ்க்கை, மேரேஜ் லைஃபை
அந்த அந்த ஒரு செக்டாரில் உங்களோட சென்டிமெண்டல் கனெக்டிவிட்டியில் ப்ரைவேட் லைஃப்பில் மட்டும்தான் இப்போ இருக்கக்கூடிய டைம் பீரியட் ஒர்க் ஆகுது உங்களுக்கு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் இன்னும் அடுத்த வரக்கூடியல எப்படி இருக்குன்னா 2027 5th month மேலே வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஃபினான்ஷியல் க்ரௌண்ட்ஸில் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ இருக்கிறத விட ஃபினான்ஷியலாக பெரிய அளவுக்கு உங்களுக்கு அங்கே வரத்துக்கு 2027ங்கிறது. இப்போ இருக்க பீரியடில் லவ், மேரேஜ், குழந்தை அந்த மாதிரியான சப்ஜெக்ட்டுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்குது டைம் பீரியட். ஸோ என்னோட ப்ரெடிக்ஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டக்குன்னு இப்போ இருக்கக்கூடிய பீரியட் சொல்லணும்னா லவ் மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. துலா ராசி சுவாதி நட்சத்திரம். ரைட். இப்போ துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் நீங்கள் இருக்கீங்க. உங்களோட சர்க்கிளில் யாராவது நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். இதே துலாம் சுவாதி இருக்காங்க, அவங்க முதல்ல உங்களை மாதிரி ஆங்கராக இருக்காங்களான்னு நீங்கள் பார்க்கணும் ஃபஸ்ட்டு. ரைட்டுங்களா? அடுத்தது உங்களுக்கு இருக்கக்கூடிய இப்போ நீங்கள் நாங்கள் லாங் ஹேரு, லுக்கிங் சார்மிங் இந்த மாதிரி அவங்க அதே மாதிரி உருவத்தோடு இருக்கிறாங்களான்னு பார்க்கணும். இப்போ இதெல்லாம் வித்தியாசப்படும் போது எப்படி உங்களுக்கு இது வந்து அவங்களுக்கு வரக்கூடிய பலன்கள் மட்டும் ஒரு மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த ஒரு பொது தன்மையை வச்சு நம்ம இந்த வருஷம் எப்படி இருக்குது அப்படின்னா அவங்களோட சுய ஜாதக அமைப்புல நேரம் காலம் அவங்களுக்கு எப்படி இருக்கு, கிரக நிலைகள் எப்படி இருக்கோ அதை சார்ந்தே அவங்களோட ஃபியூச்சர் அப்படிங்கிற விஷயம் நம்ம சொல்லணும். ஸோ நீங்கள் வந்து இந்த வருஷம் யாருக்கு அப்படின்னு வேண்டாம், உங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கு எனக்கு பார்த்து சொல்லுங்க அப்படின்னா கட்டாயம் சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபேமிலியில 4 பேர் இருக்காங்க. இந்த ஃபேமிலிக்கு வந்து எல்லாமே கெட்டதா தான் நடந்துட்டு இருக்கு. எல்லாமே ஓகே, இஷ்யூஸ் மேல இஷ்யூஸ் வந்துகிட்டே இருக்கு. இந்த 4 ஹாரோஸ்கோப் 4 ஜாதகமும் வேறுபட்டது. ஏன்னா 4 பேருக்குமே ஒரே மாதிரியான ஜாதகம் இருக்காது, கரெக்டா? ஸோ ஒரு ஜாதகம்னால இந்த 4 பேரோட ப்ராப்ளம்ஸ், இந்த ஃபேமிலியில இருக்கிற ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ண முடியுமா? ஒருத்தரோட ஜாதகத்துல அதிர்ஷ்டம்னால இந்த 4 பேரை வந்து காப்பாற்ற முடியுமா இஷ்யூஸ்ல இருந்து? இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்கா வரக்கூடியது, கர்மாவை பேஸ் பண்ணி போகும். இப்போ நீங்கள் கேட்கக்கூடியது ஜாதகத்தில் இல்லாமல் கர்மாவை பேஸ் பண்ணி போகும். இப்போ ஒரு குழந்தை பிறந்துருச்சு, குழந்தை பிறந்த நேரம் உங்கள் அப்பாவுக்கு எப்படி இருக்குது, அம்மாவுக்கு எப்படி இருக்குது, ஆப்வியஸாக இது ஒரு கொஸ்டின், ஒரு காமன் கொஸ்டினாக இருக்கும். ஒரு ஜாதகம் எழுதுறேன்னா எழுதி முடிச்சதுக்கப்புறம் அப்பாவுக்கு எப்படி இருக்குங்க, இந்த குழந்தை ஜாதகத்தை வச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாதகம் அப்பாவை ஏதோ ஒரு வகையில் நல்லபடியாக கொண்டு போக முடியுமா, இல்லை பிரச்சனைகள் கொண்டு வர முடியும், கட்டாயம் பார்க்க முடியும், சார்ட்டில் பார்க்க முடியும். இதில் என்னன்னா அவங்களோட சுய கர்மா அப்படின்ட்டு இருக்கு. இந்த ஜாதகம் சப்போர்ட் பண்ணும், ஒரு சப்போர்ட்டிவ், ஒரு ஸ்டெப்னி மாதிரி. அவங்களுக்கு வந்து இதுதான் அப்படிங்கிறது ஃபிக்ஸட். இப்போ ஒரு வண்டி வாங்குறோம் அப்படின்னா ஒரு 4 டயரோட வாங்கிடுறோம் நம்ம, ரைட்டுங்களா? அவசரத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஒன்று ரெடி ஆகுதுன்னா நம்ம இன்னொன்று சப்போர்ட்டிவாக யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? அந்த சப்போர்ட்டிவ் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா டயர் இருக்கு இல்லைங்களா, அதுதான் நம்ம வந்து குழந்தைங்களோட ஜாதகமும் கூட வந்து அசிஸ்ட் பண்ணுறதும். கட்டாயமாக ஒரு ஜாதகத்தில் குடும்ப சம்மந்தப்பட்ட இப்போ அம்மா அப்பாவுக்குள்ளார பிரச்சனை, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ப்ராப்ளம் வருது அப்படின்னா வெறும் ஹஸ்பண்ட் சார்ட்டை பார்த்து சொல்ல முடியும்னா சொல்ல முடியாது. கம்பைண்டாக செஞ்சு ஒரு விஷயத்த எடுக்கும்போது 2 பேர்த்தோட நிலை எப்படிங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒய்ஃபோட ஹாரோஸ்கோப்ல எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஓகே, இவங்க 2 பேர்த்துக்கும் நல்லா இருக்கு, எனக்கும் என் பையனுக்கு சேர, அவன் சொல்ற பேச்சு கேட்கறதே இல்லை அப்படின்னா அவங்களுக்குள்ள கனெக்டிவிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து எல்லாமே இன்டர் கனெக்டட் தான். ஸோ ஒரு ஃபேமிலியோட ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸை எடுத்துக்கணும் அப்படின்னா இண்டிவிஜுவல் கர்மா இருக்கு. நான் இந்த ஃபீல்டில் இருக்கேன், நான் ஷைன் ஆகுறேன் அப்படின்னா இப்போ என்னோட பிரதர் ஆர் சிஸ்டர் வந்து வேற ஃபீல்டில் இருப்பாங்க. ஸோ என்னால் என்னோட மதர் அண்ட் ஃபாதருக்கு பெனிஃபிட்டே அதே பெனிஃபிட்டை வந்து அவங்க கொடுக்க முடியுமான்னு சொல்ல முடியாது, அவங்க கொடுக்கறதே நான் கொடுக்க முடியுமான்னு சொல்ல முடியாது. பட் டோட்டல் கன்சாலிடேட்டடாக என்னன்னா இந்த அம்மா அப்பாவுக்கு இந்த குழந்தைகள்னால என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம எடுக்கலாம், ரைட்டுங்களா? ஸோ எந்த மீன்ஸில் நம்ம அதை வந்து செய்ய முடியும்னா அவங்களோட இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பை நம்ம வந்து நல்லா டீப்பராக டிக் பண்ணும்போது 100% சொல்லிடலாம். இப்போ நிறைய பேத்துக்கு நான் சொல்லுவேன் கொஞ்ச நாள் அப்பாவோட சேர்ந்து இருக்க வேண்டாம், தனியாக சொல்லுவேன். ஏன்னா அவங்களோட சார்ட்ல சூரியனோட அந்த கிரகம் வந்து பெரிய அளவு ஒரு ப்ராப்ளமேட்டிக்காக இருந்திருக்கும், அதனால அந்த ஒரு டைம் பீரியட் அப்படிங்கிறது சொல்லுது. ஆனால் வந்து கட்டாயமாக வந்து சப்போர்ட்டிவ் ஹாரோஸ்கோப்பாக இருக்கும். ஸோ இந்த சுயகர்மான்னு சொல்றீங்க, வாட் டு யூ எக்ஸாக்ட்லி மீன் பை சுயகர்மா? இப்போ நீங்கள் வந்து இப்போ இந்த இடத்துல வந்து உக்காந்துட்டு இருக்கீங்க, இது ஒன் ஆஃப் தி யுவர் சுயகர்மா, ரைட்டுங்களா? நான் வந்து நல்லா இருக்கேன், குட் டீடு, நான் நல்ல ஒரு டீட் பண்ணியிருக்கேன், உங்களோட பேஷனாக இது இருக்கலாம், இந்த ஃபீல்டுக்குள்ளார வரலாம். இப்போது உங்களோட ஜாதகத்தில் நாளைக்கு இன்னார நான் திருமணம் பண்ணுவேன், இன்னார் இதுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டெஸ்டினி இருக்கு இல்லைங்களா, அது வந்து சுயகர்மா. இப்போ அந்த சுயகர்மா ஜாதகத்துப்படி நல்ல வகையிலாவும் மாறலாம், பிரச்சனையாகவும் மாறலாம். இது உங்களோட சார்ட்டை பேஸ் பண்ணியிருக்கு. இந்த சார்ட்டில் இது நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
நான் இப்படி இருக்கேன், நாளைக்கு சிஎம் பிஎம் வரைக்கும் போவேனா அப்படிங்கிறது வந்து உங்கள் சார்ட்டை பேஸ் பண்ணி நம்ம கட்டாயமாக தெரிஞ்சுக்கலாங்க. அதுதான் சுயகர்மா. நான் போவேனா, நான் இந்த மாதிரி பண்ணுவேனா, நான் எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எனக்கு நடக்க போகுது அப்படிங்கிறது தான் சுயகர்மா. இது ரெண்டுமே இருக்கும். எந்த விஷயம் எடுத்தாலும் உங்களுக்கு பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும் இல்லைங்களா? அந்த 2 விஷயமும் உங்களோட சார்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இது பேசும்போது சில இஷ்யூஸுக்கு சில ஜாதகத்தில் வந்து பரிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கும். இது எல்லா இஷ்யூஸுக்குமே பரிகாரம்ங்கிறது இருக்கா? எனக்கு தெரியல, அதனால கேட்குறேன். பரிகாரம் அப்படிங்கிறது வந்து ஒரு மாற்று வழிங்க. இப்போ வந்து ஒரு அலோபதி இல்லை அப்படின்னா ஹோமியோபதி இல்லைன்னா ஒரு சித்தா, ரைட்டுங்களா? இப்போ என்னன்னா டைம் சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு, நேரம் காலம். இப்போ வந்து அலோபதியில் இமீடியட்டாக ஒரு விஷயத்துக்கு ரிசல்ட் கிடைக்கும். பட் வந்து ஆல்டர்னேட்டிவ் மெடிசனில் பார்த்தீங்கன்னா டேக் சம் டைம் இல்லைங்களா? இந்த மாதிரி ஒரு மெடிசன் எடுத்துட்டிங்கன்னா அதே கம்பெனி இல்லைங்க என்கிட்ட, அதே பிராண்ட் இல்லை, பட் அந்த காம்பினேஷனில் எனக்கு இருக்குது இல்லைங்களா? அப்போ உங்கள் வரக்கூடிய இஷ்யூக்கு உங்களுக்கு ஒரு மாற்று வழி, ஓகேங்களா? அந்த மாற்று வழி உங்களுக்கு அதில் இருந்து வெளியில் வரக்கூடிய சொல்யூஷன்ஸ் கொடுக்கறது தான் நம்ம வந்து பரிகாரம் அப்படிங்கிறது நம்ம சொல்லணும். ஸோ இந்த பரிகாரம் 2 வகையில் இருக்குது. ஒன்று உங்களோட அப்லிஃப்ட்மெண்ட் நம்ம சொல்லுவோம், உங்களோட கொடுப்பினை. உங்களுக்கு இப்போ இந்த இடத்துல ஓகே இந்த ஒரு பிளானட் நல்லா இருக்கும், நீங்கள் வந்து இங்கே உட்காந்துருக்கீங்க. ஸோ இந்த பிளானட்டை இது உங்களுக்கு அமைப்புகள் இருந்தால் தான் நீங்கள் உட்கார முடியும். அப்போ அந்த அமைப்புகளை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணுறது எப்படி, நான் அடுத்த லெவலுக்கு எப்படி நம்ம போகிறது, நெக்ஸ்ட்டு இன்னொரு வந்து ஒரு செலிப்ரிட்டியோட எப்படி எடுக்கிறது, அடுத்தது நம்ம வந்து பாலிட்டிக்ஸ், இதெல்லாம் உங்களோட சார்ட்டை பொறுத்து நம்ம வந்து அந்த அமைப்புகள் இருக்கா அப்படிங்கிறது வந்து மேன்மை பரிகாரம். அதுக்கு நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள். கர்ம பரிகாரம் அப்படிங்கிறது வந்து இப்போ உங்கள் அப்பா சைடில் எனக்கு ஆன்சஸ்டர்ஸ் மூலியம் பிரச்சனை, அப்பா கூட சேர மாட்டேங்குது, நாளைக்கு வந்து ஃபேமிலியில் இஷ்யூஸ், உங்களோட எதெல்லாம் உங்களோட மைண்டை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குதோ அதெல்லாம் கர்ம பரிகாரம். ஸோ இந்த 2 பரிகாரமும் நம்ம வந்து பிரித்து பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சொல்யூஷன்ஸ் கொடுக்குறோம். நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம், இது எவ்வளோ தூரத்துக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் சொல்லுங்க. இப்போ ஒருத்தருக்கு இந்தியாவில் டைம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, அவரோட ஜாதகத்தில் ஒரே பிரச்சனை, அவருக்கு டைமே சரியில்லை. அவர் வந்து ஓஷன் தாண்டி, கடல் தாண்டி இன்னொரு நாட்டுக்கு போறாரு. டெஃபினட்டா there is a டைம் சேஞ்ச். இந்த டைம் சேஞ்ச்னால இந்த இருக்கிற கெட்ட நேரம் நல்ல நேரமா மாறதுக்கான சான்சஸ் இருக்கா? கண்டிப்பாங்க. இது நிறைய பேர் இந்த கொஸ்டின் கேட்குறாங்க. உள்ளூர், வெளியூர், வெளிநாடு, நீங்கள் இங்கே இருக்கீங்க, இங்கேருந்து என்னோட குழந்தை வந்து யூஎஸில் பிறந்துருச்சு. இப்போ இன்னைக்கு மார்னிங் ஒரு கால் வந்துச்சு, யூஎஸ் டெக்ஸாஸில் பிறந்திருக்கு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்கேருந்து நம்ம அந்த விஷயத்தை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியுமானா, சூரிய உதயம் அப்படிங்கிறது எல்லா பக்கம் இருக்க தான் செய்யுது இல்லைங்களா? நம்ம எதை மெயினாக கேட்குறோம், அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா பொது பலன்கள் எடுக்காதீங்கிறேன். இப்போ உங்களோட தீர்வுகள் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இந்த ஸ்பெசிஃபிக் பர்சனுக்கு வெளிநாடு போனால் நல்லா இருக்கா அப்படிங்கிறது, பர்டிகுலராக அவங்களோட சார்ட்டில் அந்த பிளேஸ் ஆஃப் பர்த்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? இப்போ நம்ம இங்கே சென்னையில் பிறக்கிறோம், சென்னையில் இருந்து கடல் தாண்டி போகிறோம், நம்ம அடுத்த காண்டினென்ட்டுக்கே போகிறோம் நம்ம அப்படின்னா நம்மளுக்கு அந்த இடத்துல வளர்ச்சிகளா வீழ்ச்சியா அப்படிங்கிறது உங்களோட ஜாதக அமைப்பில் இருக்குங்க. அந்த ஜாதகத்தில் நம்மளுக்கு அதுக்கான கிரக நிலைகள், வெளிநாடு போகிறதுக்கும் ஒரு சில கிரகம் இருக்குது, அந்த கிரகங்கள் அவங்களுக்கு நல்லா இருந்தால், நான் நிறைய பேர்த்துக்கு உள்ளூர் உங்களுக்கு பெரிய அளவுக்கு செழிப்பு கிடையாது, நீங்கள் வெளியூர் தான் போவீங்க, வெளிநாடு தான் போவீங்க அப்படின்னு நிறைய பேருக்கு சொல்லுவேன். இப்போ நம்ம வந்து இந்த ஜாதகத்தை எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா அந்த பிளேஸ் ஆஃப் பர்த்தை வச்சு தான் நம்ம டைம் எடுக்கிறோம் இல்லைங்களா? அந்த டைமை நீங்கள் எப்படி இப்போ இன்றைக்கி வந்து இப்போ வந்து கரெக்டாக டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு 4:20-22 ஆகுது. இதை எதை பேஸ் பண்ணி சொல்கிறோம், நம்ம காலையில் சன்ரைஸ் இந்த டைமுக்கு ஆகிருக்கு, 6 மணிக்கு ஆரம்பிச்சுன்னா 7-8 அப்படி நம்ம வந்துட்டுருக்கோம், ரைட்டுங்களா? சூரியன் ஒரு இடத்துல இருக்காருங்களா? கிடையாது, சேஞ்சஸ் ஆகிக்கிட்டே இருக்கு இல்லைங்களா? இப்போது இதே கான்செப்ட் தான் உங்களுக்கு. வெளிநாடு நம்ம சொல்கிறோம், வெளியூர், வெளிநாடு. இப்போ வெளிநாடுகளுக்கு இருக்கக்கூடிய பலன் உங்களுக்கு டைம் பீரியடுகள் டைமுக்கெல்லாம் உங்களுக்கு மாறிக்கிட்டே தான் இருக்கும், சேஞ்சஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ இங்கே ஒரு டார்ச் வைக்கிறோம், இங்கே ஒரு வெளிச்சம் வரும், நீங்கள் டிஸ்டன்ஸ் ஆக என்ன ஆகும், உங்களுக்கு ப்ராடர் வியூவில் வியூஸ் மாறிக்கிட்டே போகும், வெளிச்சங்கள் மாறும் உங்களுக்கு. அப்போ அந்த வெளிச்சம் மாற டைமில் அவங்களோட கர்மிக்கும் மாறும். இப்போ இந்த ஊரில் இல்லை, நான் வெளிநாடு போயிட்டேன்னா, நான் இங்கே வரைக்கும் எனக்கு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு வளர்ச்சியே கிடையாது, நான் வெளிநாடு போயிட்டேன்னா எனக்கு சூப்பர் வளர்ச்சி. அந்த சூப்பர் வளர்ச்சியும் திரும்பியும் அவங்களோட ஜாதக அமைப்பில் நல்லா இருந்ததுன்னா we can suggest. ஆனால் இந்த டைம் சேஞ்சஸ் இருக்கும், ஏன்னா உங்கள் பிளேஸ் ஆஃப் பர்த்தை வச்சு நம்ம எடுக்கிறோம். அப்போ அந்த டைமில் கிரகங்கள் அந்தந்த இடத்துல இருக்கும். நீங்கள் நகரும் போது, உங்கள் இடத்துலேருந்து நீங்கள் நகரும் போது அந்த ஒரு பிளானட்டோட ஃப்ரீக்வன்சி லெவல் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ஒரு மாற்றத்தை நம்ம பாசிட்டிவா, அது வெதர் இட்ஸ் பாசிட்டிவா நெகட்டிவா அப்படிங்கிறது அவங்க சார்ட்டை பார்த்து நம்ம தெரிஞ்சு அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ ஒரு ஜாதகத்துல நோய்
டிசீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கணிக்க முடியுமா, கண்டுபிடிக்க முடியுமா? பண்ண முடியும், டயக்னோஸ் பண்ண முடியும். இதில் வந்து ஒரு ஆஸ்ட்ராலஜியில் வந்து ஒரு பார்ட்டே இருக்குது, மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லுவேன். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா பிஹெச்டி வந்து மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜியில் தான் பண்ணேன். வரும் முன் காப்போம் அப்படிங்கிற அந்த செக்மெண்ட்டை வந்து மைண்டில் வச்சுட்டு ஒரு இதை வந்து இந்த டாக்டர் மாதிரி பேசுகிறேன் அப்படிங்கிற டயக்னோஸ் பண்ணலாம். ஏன்னா உங்களோட சார்ட்டு தான் உங்களோட ப்ளூ பிரிண்ட். ஓகேங்களா? ஸோ உங்கள் சார்ட்டில் உங்களுக்கு ஃப்யூச்சரில் என்ன மாதிரி இஷ்யூஸ் வரும் உங்களுக்கு அப்படிங்கிறது வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் அப்படிங்கிற ஆப்ஷனில் நம்ம முன்னாடியே அதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட்டு வரதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனைகள் அப்படிங்கிற நம்ம பார்த்தோம்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்புறம் இந்த ராகு தோஷம் இருக்கிறவங்க கண்டிப்பா வந்து ஸ்னேக், பாம்பு இல்லைன்னா ஸ்கார்பியன், தேளை வந்து பார்த்துருவாங்க. இது ஒரு நம்பிக்கை. இது எவ்வளவு தூரத்துக்கு உண்மை? அவங்க பார்த்துட்டாங்கன்னா அது நல்லதுக்கா கெட்டதுக்கா? இது வந்து ராகுனாலே விஷஜந்து அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்மளுக்கு பாம்புங்கிறது ஏன் நம்ம வந்து ஒரு நெகட்டிவான விஷயம்னால நம்ம பாம்பு அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, பாம்புக்கு வந்து விஷத்தன்மை ஜாஸ்தி மற்ற இதை விட. உங்களுக்கு அதோட வந்து அது உங்களுக்கு பண்ணிச்சு, உங்களுக்கு தீர்னது அப்படின்னா தடையுமே தெரியாதும்பாங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களே தெரியாது. ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன ஆகும், டைரெக்டாக போகக்கூடிய பிரெயினை வந்து நம்மளுக்கு அப்படியே அந்த ஆக்டிவிட்டியை ஸ்டாப் பண்ணி விட்டுட்டு இது பண்ணிடுதுன்னு சொல்லிடுறாங்க. அந்த பாய்சன் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஒரு ஜாதகத்தில் வந்து ராகு தசை, ராகு புத்தி, கேது தசை, கேது புத்தி. ஏன்னா இது வந்து 2 நோட்ஸாக நம்ம எடுத்துக்கிறோம். வேதத்தில் இதை வந்து நம்ம பார்க்குறது வந்து பாம்புகளா, ஏன்னா அது ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிறனால நம்ம அந்த ஸ்னேக் அப்படிங்கிற கன்சிடரேஷன் நம்ம எடுத்துக்கிறோம். சயின்டிஃபிக்காகவே வந்து ஒரு ப்ரூவன் விஷயங்க. என்ன ப்ரூவன் விஷயம் அப்படின்னா, இந்த தசா காலங்கள் நடக்கும்போது அவங்களோட சந்திரன் நிலை வந்து ரெட்ரோகேஷனில் இருக்கும். ஏன்னா ஆஸ்ட்ராலஜி பொறுத்த வரைக்கும் ராகுவன் கேது வந்து ஒரு நிழல் கிரகமாக தான் பார்க்கப்படுது. அது கிரகம் அது இருக்குது ஆனால் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதில் இருக்குது. ரைட்டுங்களா? ஸோ அது என்ன பண்ணுதுன்னா, நம்மளோட மூனோட எக்ஸ்ட்ரீம் எண்ட்ஸை தான் நம்ம பார்க்குறோம். ஏர்த்துக்கும் மூணுக்கும் வரக்கூடிய அந்த கனெக்டிவிட்டியில் வந்து உங்களுக்கு அந்த சென்டர் பாயிண்ட்டை நம்ம வந்து நார்த் சைடு சவுத் நோடு அப்படிமா நம்ம எடுத்துக்கிறோம். இந்த ராகு கேத்து அப்படிங்கிறது. இந்த ராகு கேத்து வந்து ரொம்ப நெகட்டிவாக இருக்கிறனால நீங்கள் இது உங்களுக்கே வரக்கூடிய புத்திகள் ஏதாவதுனா நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்து பார்க்கலாம். அந்த பீரியடில் வந்து கட்டாயமாக இந்த ஜந்துக்கள் உங்கள் கண்ணில் படும். ப்ரொவைடட் இந்த ராகு நல்லா இருந்ததுன்னா அது பெரிய அளவுக்கு ஒரு வளர்ச்சிகளையும், உங்கள் ஜாதகத்தில் ராகுவோட ஃப்ரீக்குவன்சி டவுனாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது ஒரு வகையான ஒரு வார்னிங் கொடுக்குது, ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை வந்து உங்களுக்கு கொடுக்குது அப்படிங்கிற விஷயம். இப்போ நிறைய பேருக்கு அந்த இன்ட்யூஷன் நான் இப்போ தான் நினச்சி நீ கால் பண்ணிட்டேன், இப்போ நான் பார்க்கலாம்னு நினச்சி நீயே வந்துட்ட, இது எப்படி ஒர்க் ஆகுது, இது எப்படி ஒர்க் ஆகுது உங்களுக்கு, இது என்ன, இதுதான் வந்து இது நம்மளோட எல்லாத்துக்கும் இந்த இன்ட்யூஷன் அப்படிங்கிறது இருக்குது. இதை வளர்க்கணும். எல்லாரும் உள்ளுக்குள்ளேருந்து நம்ம வளர்க்க ஸ்டார்ட் பண்ண அப்படின்னா நீங்கள் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த ராகுவோடது பாம்பு பார்க்கக்கூடிய விஷயம் அவங்களோட சார்ட்டில் நல்லா இருந்ததுன்னா நல்லது, இல்லைன்னா ஒரு வார்னிங் தான் நீங்கள் ஒரு சைனாக எடுத்துக்கலாம். ஓ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ஏதோ ஒரு நெகட்டிவாக ஆக போகுது, நம்ம வந்து கொஞ்சம் ஸ்ட்ரூடாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். அதில் ராகு கேது ரெண்டுமே வந்து ஷேடோ ஸ்டார் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இந்த ஸ்டார்ஸ் எல்லாத்தையும் தாண்டி ராகுவும் கேதுவும் இஸ் ஆல்வேஸ் தேர். இல்லை அதுதாங்க, இது என்னன்னா ஒரு ஒரு விஷயத்தை வந்து நம்ம போர்ட்ரேட் பண்ணுறது தான். குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறோம், பாருங்க பேய் வருதுங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம், நெல் என்னமோ தெரியுதுன்னு சொல்லுவோம். அது வெதர் அது இருக்கா, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இல்லை. பட் என்னன்னா அந்த ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு சப்ஜெக்ட் நம்ம சொல்லும் போது தான் நமக்குள்ள ஒரு ஃபியர் ஏற்படும். ஒரு பயம் ஏற்பட்டால் தான் நம்ம பர்ஃபெக்ட் ஆகும். கரெக்டுங்களா? ஒரு பயம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல நம்மளோட பெர்ஃபெக்ஷன் ஜாஸ்தி ஆகும். அந்த சப்ஜெக்டுக்காக கொண்டு வந்த ஒரு விஷயம் தானே தவிர அது வந்து சந்திரனோட நிலை தான். அது சந்திரனோட நிலை தான். சந்திரன் அந்த டைம்ல உங்களுக்கு மறையிற டைம்ல நம்ம அதுக்கு ஒரு நேம் வச்சுக்கிறோம். வேஷம் போடுறோம் இல்லைங்களா? நம்ம இப்போ இன்னைக்கு ஒரு நாள் நம்ம வந்து வேஷம் போடுறோம், நாளைக்கு இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு பெண் வேஷம் போடுறோம், நாளைக்கு ஒரு ஆண் வேஷமாக நம்ம மாறுறோம். ஆனால் ஆள் நம்ம தானே இல்லைங்களா? வேஷம் தான் மாறுது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த ராகு கேதுங்கிறது வந்து அந்த ஒரு நேமை கொண்டு வந்து கொடுத்தா தான் நீங்கள் பயப்படுவீங்க இல்லைங்களா? இந்த பர்ஃபார்மன்ஸை யார் பண்ணுறாங்க அப்படின்னா சந்திரன் அப்படிங்கிறது தான் பண்ணுது உங்களுக்கு. இந்த ஆத்மா ஆவி, ஸ்பிரிட் அண்ட் சோல் ரெண்டு உண்மையா இருக்கா இல்லையா? ஓகே, பேய் இருக்கா இல்லையாங்கிற மாதிரி ஆன்மா சோல் அப்படிங்கிறது இருக்குங்க. ரைட்டுங்களா? இப்போ
சூடாக இட்லி எடுத்தாச்சு, ஆவி பறக்குதுங்கிறோம் இல்லைங்களா? ஆவி கண்ணுக்கு நம்மளோட அது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? ஆவி போயிடுச்சு அப்படிங்கிறோம். என்ன அப்படின்னா அந்த அந்த சப்ஜெக்ட்ல வந்து இந்த ஆவி அப்படிங்கிற நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிய ஒரு சக்தி வெளில வந்து போகுதுன்னு அர்த்தம். ஆன்மா ஆவி ரெண்டு ஒன்று தான் உங்களுக்கு, ரைட்டுங்களா? நம்ம இப்போ வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி தெசாரஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 10 மீனிங் எடுத்துப்பாங்க அது இல்லைங்களா? ஒரு 10 அர்த்தங்கள் இருக்கு. அந்த ஒரு மரபுல வரக்கூடிய இந்த பேர் வந்து மாறிடுச்சு, அவ்வளோதான் உங்களுக்கு. பேர் வந்து சத்து போச்சு அப்படின்னு சொல்லுவோம். சத்து போச்சுன்னா செத்து போச்சுன்னு ஆகி போச்சு. இப்போ செத்து போச்சு அப்படிங்கிறோம். என்னன்னா சக்தி போச்சு, உடம்புல இருக்கக்கூடிய சக்தி போயிடுச்சு. அது அப்படியே நாள் படையில பேச பேச வந்து என்னாச்சு, செத்து போச்சுன்னு வந்துருச்சு இல்லைங்களா? அந்த கான்செப்ட்ல தான் ஆன்மா ஆவியெல்லாம் சோல் கட்டமே எக்ஸிஸ்ட்டுங்க, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம்தான். என்னன்னா ஒரு போஸ்டர் பார்த்த ஒரு ஆபிச்சுவரி போஸ்டர் எடுத்ததுன்னு வைங்களேன், நீங்க என்ன சொல்லுவீங்க? பிறப்பு இறப்புங்கிற மாதிரி யாருமே போட மாட்டாங்க, ரைட்டுங்களா? மறைவுன்னு போடுவாங்க. இறப்புங்கிற டேர்ம் யூஸ் பண்ண மாட்டாங்க, மறைவுன்னு போடுவாங்க. தட் மீன்ஸ் என்னங்க, அந்த விஷயம் கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சு போகுதுன்னு அர்த்தம், ரைட்டுங்களா? அப்போ என்னன்னா ஒரு விஷயம் இப்போ நம்ம இருக்கிறோம் இருக்கு, நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள், நம்ம கண்ணுக்கு புலப்படாத விஷயங்கள் நிறைய இருக்கு. அந்த கான்செப்ட்ல தான் உங்களுக்கு ஆன்மா அப்படிங்கிறது. இந்த உடல் வேற, ஆன்மா வேற. நம்ம வந்து இன்னைக்கு இந்த ஒரு ப்ரோக்ராம்க்கு இப்படி வந்தாச்சு, நாளைக்கு வேற மாதிரி போவோம், நாளான்னைக்கு வேற மாதிரி. ஆனால் ஆள் நம்ம தானே உங்களுக்கு. அந்த மாதிரி வந்து சோல் வேற, உங்களுக்கு வந்து ஸ்பிரிட் அண்ட் சோல் ரெண்டும் காமன் தான் உங்களுக்கு. உடலையும் சோலையும் வேணா நம்ம பிரிச்சு பார்க்கணும் கண்டிப்பா. ஆஸ்ட்ராலஜில இந்த அதிர்ஷ்டம், லக் அப்படிங்கிற ஒரு விஷயம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்? லக்கு இப்போ எல்லாருமே அப்படிதான். நம்ம உழைப்புல போனாலுமே என்ன சொல்லிடுறாங்க, ஏதோ அதிர்ஷ்டம் இருக்கு அதனால வந்து இவங்க வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிற சப்ஜெக்ட் என்னன்னாங்க, நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் பார்க்குறது வந்து உங்களுக்கான அது ஒரு கொடுப்பினை, விதியில் ஒரு கொடுப்பினை, அவ்வளோதான், ரைட்டுங்களா? இந்த லக்கு அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் இருக்கு, யாருக்குமே இல்லாமலாம் கிடையாது, எல்லாத்துக்கும் இருக்கு. லக்கு இருக்கா இல்லையா? எதுவுமே செய்யாம பாக்கியம், அது பேரு. எதுவுமே செய்யாம நம்மளுக்கு திடுதிப்புன்னு ஒண்ணுமே செய்யாம ஒரு விஷயம் வரத்துக்கு இருக்கா அப்படின்னா அது கர்மா பேஸ் பண்ணி. இந்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா கர்மாவை பேஸ் பண்ணி போகும் உங்களுக்கு. உங்களோட ஆன்சஸ்டர்ஸ், உங்க டிஎன்ஏல ஒரு வகையான ஒரு பாக்கியம் இருந்தது அப்படின்னா எங்கேயாவது ஒரு பக்கம் உங்களுக்கு அந்த லக் அப்படிங்கிற சப்ஜெக்ட், அதுதான் நம்ம ஒண்ணுமே மெனக்கெடாம வரக்கூடிய விஷயம் தான் நம்ம லக்குன்னு சொல்றோம். அது கண்டிப்பா அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டாகும். இதனால வந்து நான் உழைக்கவே மாட்டேன், நான் எதுவும் செய்ய மாட்டேன், எனக்கு லக் வரட்டும், நான் வெயிட் பண்றேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கிடையாது. அந்த லக் அப்படிங்கிறது ஜாதகத்துல எல்லாத்துக்கும் இருக்கு. எதுல இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த அதிர்ஷ்டம் எதுல இருக்கு? உழைக்காம இருந்து நம்ம உட்காந்துட்டு இருக்கறனால நம்மளுக்கு இருக்கா? அந்த மாதிரியான இருக்கும். அப்பா தாத்தாலாம் சம்பாரிச்சு வச்சிருப்பாங்க, நம்ம ஹாயா உட்காந்து பண்ணலாம். அது இருக்கா அப்படின்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு. சார்ட்டை பார்த்தா தான் நம்ம அதுவுமே தெரியும் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. இது நீங்க சொல்ற மாதிரி அந்த 1% லக்கு அப்படிங்கிறது வேற எதுவும் கிடையாது, உங்க ஜாதகத்திற்குரிய அமைப்பு. இப்போ லக்கே இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஜாதகத்துல ஆன்சிஸ்டர்ஸ் எதுவுமே கரெக்டா பண்ணல, நம்மளுக்கு அந்த அமைப்பே இல்லைன்னா ஏதாவது ஒரு முறையெல்லாம் நம்மளுக்கு இது அப்லிஃப்ட்மெண்ட், நீங்க சொன்ன மாதிரி பரிகாரம் ஏதாவது இருக்கா? அப்லிஃப்ட்மெண்ட் பரிகாரம் இருக்குங்க. என்னதுன்னா இப்போ வந்து நம்ம ஒவ்வொருத்தரையா நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட எடுத்துக்கணும். நீங்க எடுத்துக்கோங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில அந்த விஷயங்கள் நடக்காம இருக்கும், ஏதோ ஒரு வகையில அந்த விஷயம் நடக்காம இருக்கும். அதுக்குன்னு மற்ற விஷயங்கள் எதுவுமே நடக்காம இல்லை. உங்களுக்கு இப்போ வந்து அவங்க வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியா ஒரு ஃபிட்டான பர்சனாக இருக்கலாம், ஃபினான்ஷியல் வைஸில் கொஞ்சம் வீக்காக இருக்கலாம், ரைட்டுங்களா? அப்போ என்னன்னா ஃபினான்ஷியல் வைஸில் அவங்க வந்து வீக்காக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஃபினான்ஷியல் வைஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்படின்ட்டு ஹெல்த்தை விடவும் கூடாது. ஹெல்த் நல்லா இருக்கு எனக்கு, நான் சும்மா உக்காந்துட்டு இருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு விடவும் கூடாது. உங்களுக்கு இந்த அப்லிஃப்ட்மெண்ட்டுக்கான ஒரு ரெமிடி நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த அப்லிஃப்ட்மெண்ட்டான ரெமிடி வந்து எல்லாத்துக்கும் இருக்கு, எல்லாத்தோட ஜாதகத்திலையும் அது இருக்கு. அந்த கிரகத்தை நம்ம வலுப்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக அதை மேம்பட்டு நம்ம போவோம், ரைட்டுங்களா? அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், ஜாதகத்தை பார்த்தாதான் அவங்களுக்கான அப்லிஃப்ட்மெண்ட்டாக இருக்கக்கூடிய கிரகங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அவங்க இதில் வந்து ரொம்ப நல்ல ஷைன் ஆவாங்களா, பெரிய அளவுக்கு அவங்க போவாங்களா நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா அவங்களோட சார்ட்டை பார்க்கும்போது தான் தெரியும் எது அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிளேஸு, எது ஒரு வீக்கான பிளேஸ்க்கு எதுக்கு போகணும். நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம போவோமா? இந்த குழி இருக்குன்னு சொன்னால் நம்ம போக மாட்டோம். ஸோ அதுக்கு நம்ம வந்து கட்டாயமாக வந்து சார்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. ஸோ இந்த ஃபியூச்சரை வந்து தெரிஞ்சுக்க ஒரு மீன்ஸ்
அப்படிங்கறது ஆஸ்ட்ராலஜின்னு சொல்லலாமா? சொல்லலாம் தாராளமா சொல்லலாம். உங்களுக்கு ஒரு கைடன்ஸும் சொல்லலாம். ஃபியூச்சரை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ வந்து நிறைய படத்துல பார்த்துருக்கோம். நம்ம டைம் ட்ராவல் பண்ணி எல்லாமே அப்படிதான். இப்போ பாஸ்ட் லைஃப்னு சொல்லும்போது எனக்கு ஒரு கேள்வி வரும் உங்களுக்கு. பாஸ்ட் லைஃப் முடிஞ்சு போன விஷயம், முடிஞ்சு போன விஷயத்துக்குள்ளார நீங்க போய் தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போறீங்க இல்லைங்களா? நம்மளோட ஃபியூச்சர் இன்னைக்கு நம்ம என்ன இருக்கணும் அதான் நிதர்சனமான உண்மை இல்லைங்க. இன்னைக்கு நான் இங்க இருக்கேன், இன்னைக்கு நான் லைவா பார்க்கறது உண்மை இல்லைங்களா? அப்போ நம்மளுக்கு எதை பற்றி ஃபோக்கஸ்டாக இருக்கணும்னா ஃப்யூச்சரை பற்றி ஃபோக்கஸ்டாக இருக்கணும், ரைட்டுங்களா? ஸோ இந்த ஃப்யூச்சரை பற்றி, ஃப்யூச்சர் எப்படி, இந்த எப்போ நடக்கும், இந்த ஒரு க்யூரியாசிட்டி, இந்த ஆர்வம் தான் நம்மளை ஓட வைக்கும், ரைட்டுங்களா? அந்த வகையில் வந்து நம்ம கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா காஸ்மிக் கிளாக் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்குது உங்களுக்கு. ஃப்யூச்சரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இந்த காஸ்மிக் கிளாக் அப்படிங்கிறது வந்து ஏன்ஷியன்ட் டைமில் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம்தான், ரைட்டுங்களா? நம்ம வந்து எப்படி டைம் ட்ராவல் பண்ணி ரிவர்ஸில் போகிறதுக்கு பதிலாக உங்கள் ஃப்யூச்சர் கரியர் எப்படி இருக்க போகுது, நீங்கள் எந்த இடத்துக்கு போக போகிறீங்க, என்ன படிக்க போகிறோம், எதை சாதிக்க போகிறோம், நம்ம என்ன மாதிரி செய்யலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காஸ்மிக் கிளாக் அப்படிங்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த காஸ்மிக் கிளாக் அப்படிங்கிறது வந்து இப்போ நீங்கள் கேட்டிங்க இல்லையா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு கொஸ்டின் கேட்டிங்க, ஆஸ்ட்ராலஜி ஒரு சயின்ஸு எப்படி உங்களுக்கு இதில் வந்தது, உங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு, உங்களுக்கு எந்த மாதிரி? எனக்கு வந்து இந்த காஸ்மிக் கிளாக் அப்படிங்கிற அந்த ஒரு சப்ஜெக்ட் இதுக்குள்ளார கொண்டு வந்ததுன்னு நம்ம சொல்லலாம், ரைட்டுங்களா? ஏன்னா என்னோட ஃப்யூச்சரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, என்னோட கரியர் வந்து லைஃப்பில் என்ன ஆக போகிறோம், எந்த மாதிரி ஆக போகிறோம், எந்த நிலைக்கு வர போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காஸ்மிக் கிளாக் வந்துட்டு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக அதை நமக்கு ஆஸ்ட்ராலஜியை தொட்டு ஒரு விஷயத்த கொண்டு வரலாம். ஆல்ரெடி ஏன்ஷியன்ட் டைமில் இருக்கக்கூடாதான், இப்போ இருக்கக்கூடிய ஒரு மாடர்ன் டெக்னாலஜிக்கு அந்த விஷயத்த கொண்டு வரலான்னு சொல்லிட்டு அது வந்து நம்ம சைடில் வந்து ஒரு ரெமிடியாக, ஒரு பரிகாரமாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். என்ன இஷ்யூஸ் இருந்தாலும் உங்ககிட்ட கண்டிப்பாக வரலாம் இல்லையா? கண்டிப்பாக வரலாங்க. ஏன்னா இங்கே வந்து ஒன் ஸ்டாப் ஃபார் ஆல் சொல்யூஷன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுதான். எந்த கெரியரை பற்றி கேள்வியா, எஜுகேஷனை பற்றி கேள்வியா, ஹெல்த்தை பற்றி கேள்வியா, உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்டை பற்றி உங்களுக்கு வந்து கொஸ்டினா, இல்லை எனக்கு இப்போ நிறையா வந்து பீப்புள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எனக்கு டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, பயங்கர ஒரு பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷனோட வரக்கூடிய எல்லாத்துக்குமே இங்கே ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது இருக்குது. ஹேவ் அ சொல்யூஷன் ஃபார் எல்லா பிளாட்ஃபார்முக்குமே. 2 வகையில் என்னங்க, ஒன்று ஹெல்த்து, இன்னொன்று ஃபினான்ஷியல் கான்செப்ட். இதுதான் எல்லாத்துலேயுமே. எஜுகேஷன் வந்தாலும் இது ஆப்வியஸாக வரப்போகுது, கரியருக்கு போனாலும் இதுதான் வரப்போகுது. ஸோ இந்த 2 விஷயம், ஆரோக்கியம் இருந்தால் இதெல்லாம் நம்ம அனுபவிக்க போகிறோம். ஸோ இந்த 2 சப்ஜெக்டையும் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய, இப்போ நீங்கள் வந்து உங்களோட இதில் வந்து ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ், நியூமராலஜி, ஜெம் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பேசிஸில் நம்ம எல்லாத்துக்கும் சொல்யூஷன் கொடுக்குறோம். ஒருத்தங்க இல்லைன்னா ஒருத்தரோட ஹாரோஸ்கோப் ஸ்ட்ரக்சர் வச்சு அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருக்குங்கிறது கண்டுபிடிக்க முடியுமா? இப்போ இருக்கக்கூடிய இதுக்கு வந்து நல்ல ஒரு கொஸ்டின் இது. கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அதில் வந்து நம்ம பலன் சொல்கிறது அப்படிங்கிறது வந்து லைக் ஓகே, நான் வந்து ஓப்பன் டு எவ்ரி ஒன், நான் எடுத்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரியான சப்ஜெக்ட் இருக்குது, ஒரு ஜாதகம் வராங்க, ஒரு கிளைண்ட் வராங்க அப்படின்னா இருக்குங்க, டிபெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்குது. நம்மக்கிட்டே கிளையண்ட்ஸ் அந்த மாதிரி வராங்க, நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒரு ஜாதகத்தில் வந்து அவங்களோட 8th ஹவுஸ் எப்படி இருக்குது, எந்த கனெக்டிவிட்டியில் இருக்குது அப்படிங்கிறதும். ஸோ அவங்க ஜாதகத்தில் வந்து அதில் ராகுவோ சுக்ரனோ கனெக்டிவிட்டியில் இருந்தாலேனா ஒவ்வொரு கிரகத்துக்கும் அந்தந்த டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது தனியாக இருக்குங்க. இப்போ சூரியன்னா அப்பாவை சார்ந்தது, சந்திரன்னா அம்மாவை சார்ந்ததுங்க மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா மேட்டல் அஃபேருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடு இருக்குது. நீங்கள் இந்த 12 கட்டங்கள் உங்களோட இதில் பார்த்தா தெரியும், அதில் ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டுக்கான ஒரு கிரகமும் இருக்குது. இந்த எக்ஸ்ட்ரா மேட்டல் அஃபேருக்கு ஒரு பிளானட் அப்படிங்கிறது இருக்குது. இந்த 2ஓட கன்ஜெக்ஷன் எங்கேயாவது இருந்தது அப்படின்னா கட்டாயமாக நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஒரு நல்ல இப்போ வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாகவே நம்ம கிட்ட வராங்க, அவங்க வந்து இந்த விஷயத்த வந்துட்டு ஓப்பனாக சொல்லலை. ஆனால் இவ ஒரு கொஸ்டினாக வைக்கும்போது இப்போ நான் சார்ட்டை பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரிஞ்சிடுது ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ யாரோ ஒருத்தர் இந்த மாதிரியான ஒரு கனெக்டில் இருக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் இந்த இடத்துல அஸ்ட்ராலஜி ப்ராக்டிக்கலாகவும் நம்ம பார்ப்போம் இல்லைங்களா? இப்போ நான் சொல்லிடுறேன், 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வராங்க, இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க, பிரச்சனை வருமா? வெடிக்கும், பிரச்சனை வெடிக்கும், பஞ்சாயத்து தான் டோட்டலாக வீட்டில். ஸோ நம்ம என்னன்னா அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு இண்டிவிஜுவலாக ஒரு அட்வைஸ் கொடுக்குறோம். இப்போ இது வந்து நீங்கள் உங்களோட கொஸ்டின் கண்டுபிடிக்க முடியுமானா கட்டாயம் கண்டுபிடிக்க முடியும். அப்போ உடனே வந்து மக்களுக்கு எப்படி இருக்குன்னா, இவங்க கிட்ட போகவே வேணாண்டா, இவங்க பார்த்தா இதெல்லாம் சொல்லிடுவாங்க, நம்மளுக்கு பஞ்சாயத்து தான் ஆகும், வருமா இல்லைங்களா? அதனால என்ன நம்ம எப்படி பண்ணுறோம், கன்சல்டேஷன் கொடுக்குறோம், நம்ம எப்படி பண்ணுறோன்னா இப்போ இண்டிவிஜுவலாக நீங்கள் வரீங்க, என்கிட்ட தனியாக ஜாதகம் பார்க்க வரீங்கன்னா உங்களோட A to Z என்ன அப்படிங்கிறது உங்ககிட்ட வந்துட்டு ஓப்பன் புக், அவ்வளோதான், இதுதான் சொல்லிடுவேன். ஃபேமிலியோடு வரீங்க அப்படிங்கும்போது
எதை சொல்லணுமோ அதை மட்டும். ஸோ அந்த இடத்துல கட்டாயமாக நம்ம ஆஸ்ட்ராலஜியை கொஞ்சம் ப்ராக்டிக்கலாகவும் பார்க்கணும். ஏன்னா இது வந்து ஒரு டைம்ல இது சரியாக போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம். அப்போ நம்ம கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது இல்லைங்களா? ஸோ அந்த இடத்துல வி கிவ் அ ப்ரைவேட் கன்சல்டேஷன் ஃபார் தி ஈச் பீப்புளுங்க. ஆனால் பண்ண முடியும். இந்த டைப்ஸ் ஆஃப் கிளைண்ட்ஸ் உங்ககிட்ட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளைண்ட்ஸ் வருவாங்க. எந்த மாதிரியான ஆட்கள் வந்து உங்ககிட்ட வந்து கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம்? கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம்னா எல்லாருமே எடுத்துக்கலாம் நம்ம கிட்ட. ஸோ வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து காமனான விஷயம். உங்களுக்கு வந்து ஒரு நார்மல் லேமேனில் இருந்து ஒரு பெரிய பியூரோக்ராட், ஒரு பொலிட்டீஷியன் வரைக்கும் நம்ம கிட்ட வராங்க. செலிபிரிட்டிஸ் வராங்க, பொலிட்டீஷியன்ஸ் வராங்க, உங்களுக்கு பெரிய லெவலில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் ஜாம்பவாங்க வராங்க, பார்க்குறாங்க, கன்சல்டேஷன் எடுக்கிறாங்க. கொஞ்சம் இல்லை, ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா கான்ஃபிடென்ஷியலாக நம்ம எல்லாமே அதுக்குன்னு வந்துட்டு ஒரு நார்மல் லேமேனில் வந்தால் நம்ம ஓகே அவங்க எடுத்து நம்ம போடலாம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்மளோட சிஆர்எம் அந்த மாதிரி நம்ம வந்து ரொம்ப ஒவ்வொரு கிளையண்ட்டையும் நம்ம ஒரு ப்ரைவேட்டாக அவங்களுக்கு ஆனது என்னவோ நம்மக்கிட்ட அந்த ஒரு கான்ஃபிடென்ஷியல் லெவலை வந்து நம்ம எப்பவுமே மெயின்டைன் பண்ணுவோம். ஏன்னா அப்போ தான் நம்மக்கிட்ட வந்து ஒரு நல்ல ஒரு ரேப்போ இருக்கும் இல்லைங்களா? அதில் வந்து நம்மளுக்கு முக்கியமான புள்ளிகள் வந்து என்கிட்ட நிறைய பேர் பார்க்குறாங்க. பட் நான் வந்து அது வந்து ஓப்பனாக உங்ககிட்ட வந்து இது பண்ண முடியாது. டாக்டர் மாதிரி தான் எல்லாமே. கண்டிப்பா எல்லாமே கான்ஃபிடென்ஷியல். எல்லாமே கான்ஃபிடென்ஷியல் தான், எல்லாமே கான்ஃபிடென்ஷியல். இப்போ டெல்லியில புராரி டெத் 11 பேர் ஒரே ஃபேமிலியில வந்து சூசைட் கமிட் பண்ணிட்டாங்க. இந்த 11 பேருக்குமே டிஃப்ரெண்டான ஜாதகம், வேறு மாதிரியான ஜாதகம். ஆனா எல்லாருமே ஒரே இடத்துல ஒரே டைம்ல அவங்க மைண்ட் மாறி தே கமிட்டட் சூசைட். இது எப்படி நடக்குது? இல்லைங்க, இது வந்து நீங்கள் வந்து இப்போ கேள்விப்படுறீங்க. பட் வந்து 1978 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 919 மெம்பர்ஸ் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 900 பேர் பக்கத்தில் ஒன்று கூடி ஒரே இடத்துல வந்துட்டு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. இது வந்து எப்படின்னா உங்களுக்கு நம்மளுக்கு கூகுள் பண்ணி பார்த்தா கூட அந்த சப்ஜெக்ட் என்ன அப்படிங்கிறது தெரியும். ஸோ இதுக்கும் ஜாதகத்துக்கும் என்ன கனெக்டிவிட்டினா, அது நடந்தது வந்து ஒரு மதத்தை வந்து பரப்பணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு அந்த ஒரு மாஸ் சூசைட் அப்படிங்கிறது. இதுக்கும் ஜாதகத்துக்கும் என்ன ஒரு கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் ஒரு பெரிய அளவு இப்போ கொரோனாவே எடுத்துக்கோங்களேன். உங்களுக்கு கொரோனாவில் எத்தனை பேர் இறந்து போனாங்க தெரியா? எல்லாத்துக்கும் பேருக்கும் அப்போ அந்த ஜாதகம் வந்து ட்ரபுளா? எல்லாத்துக்கும் ஒரு மாதிரியான அமைப்புகள் இருக்கா? அப்படி கிடையாது. உங்களுக்கு மாஸ் சூசைட் ஒட்டா வந்து இறந்து ஒரு கூட்டமாக சாகிறதுக்கு காரணம் ஒரு ஜாதகத்தில் ராகுனாலே பிரம்மாண்டம், ஒரு பெரிய வந்து ஒரு விஷயத்தை பூதாகரம் பண்ணி அதை பற்றி நம்ம வேடிக்கை பார்க்கறது. அது இந்த குருங்கிற வந்து ஒரு ஆஸ்பீஷியஸ் பிளானட் நம்ம நிறைய பேர் இது பண்ணியிருப்போம். கிரகங்களில் இது நல்ல கிரகம் இது கெட்ட கிரகம்னு எதுவுமே கிடையாது. அந்த கிரகம் நம்மளோட ஜாதகத்தில் எந்த அமைப்புகளை வச்சு இருக்கோ அதன்படி அந்த கிரகங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஒரு ஜாதகத்தில் குரு கெட்டு ராகு கெட்டு இருந்தால் கடன் தொலைனால சூசைட் பண்ணிப்பாங்க, குடும்பத்தோட சூசைட் பண்ணிப்பாங்க. இது எப்படின்னா சரி இது எப்படி வந்து நீங்கள் கேட்குற மாதிரி வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான ஒரு மனநிலையை நம்ம கொடுக்குது அப்படின்னா, குருனாலே குடும்பத்துக்கு காரகன். இப்போ நீங்கள் கேட்டிங்க இல்லைங்களா, ஒரே ஃபேமிலியில் இத்தனை மெம்பர்ஸ் வந்து அது எப்படி நீங்கள் இறக்குறாங்க அப்படின்னா, குருனாலே குடும்பக்காரகன் உங்களுக்கு. அப்போ என்ன இண்டிவிஜுவல் டெத்தையும் நம்மளால் சார்ட்டில் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். மாஸ் இந்த மாதிரி சூசைட் ஆகட்டும், உங்களுக்கு மாஸ் டெத் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு நெகட்டிவானது வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஒரு விமான விபத்து ஆகட்டும், உங்களுக்கு ஒரு ரயில் விபத்து ஆகட்டும், இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு மாசம் இறக்கக்கூடியதுக்கு காரணம் வந்து உங்களுக்கு ராகு தான். இது வந்து உலகியல் நம்ம சொல்லுவோம். உலகத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருதா, நம்ம அதுக்கான ஒரு சார்ட்டை ரீட் பண்ணலாம்னா நம்ம ரீட் பண்ணலாம். ஜியாலஜிக்கல் ஹெல்ப்னு சொல்லுவோம், அதை வச்சு நம்ம வந்து கட்டாயமாக அதை ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இவ்வளோ நேரம் அஸ்ட்ராலஜியை பற்றி, ஸ்டார்ஸ், கட்டம், ராகு, கேது எல்லாத்தையும் பற்றி வந்து எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன இருந்தாலும் நாங்கள் வந்து உங்ககிட்ட வர போகிறோம். டாக்டர் கனிமொழி அவர்களே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இட்ஸ் பின் லவ்லி டாக்கிங் வித் யூ. யா தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.